நாராயணா என்று படியேறி வருவோர்க்கு பயமில்லையே, செய்த பாவங்கள் தீரவேறு வழியில்லையே. திருமலை படியேறி வருவோர்க்கு பயமில்லையே, செய்த பாவங்கள் தீரவேறு வழியில்லையே. துணையாவதவன் சங்கு சக்கராயுதம், துணையாவதவன் சங்கு சக்கராயுதம். தொழுவோர்க்கு அருகின்ற திருவேங்கடும் திருவேங்கடும் நாராயணா யாவும் தருகின்ற தேவாடும் தேவாடும். பக்தி அடித்தொரு முக்தி கொடுத்திய சக்தி படைத்த மலை, தேவர்கள் மூவர்கள் யாவரும் வேண்டிடும் வேட நடைத்த மலை. பக்தி அடித்தொரு முக்தி கொடுத்திட சக்தி படைத்த மலை, தேவர்கள் மூவர்கள் யாவரும் வேண்டிடும் வேட நடைத்த மலை. தத்துவ வேத முறைத்தோ சாரதி இந்த வாழு மலை, தத்துவ வேத முறைத்தோ சாரதி இந்த வாழு மலை. தாயில் வெளியவன் தூயவன் ஆயவன் வாழும் ஏழு மலை. ஹரிவோம் நமோ நாராயணன். காரணத்தின் தத்துவத்தை கருத்தில் கொண்டு கடகக்காரன் நாரதன் பேசி கொள்ளலாம். அதிகாலை எழுந்து ஜீகர்மட ஸ்தானங்களை முடித்துக் கொண்டு சுருதியின் விடுபுறம் பண்ணி தூயமொழி புலவர் பலவாம் பெருது நின்றும் தர்ம எந்திரத்தை பெற்று இன்றுனை வாழ்க்கிட வந்தி படத்துக்கே மாணவியை முன்சை பேரொழிக்கதிரு கருதி நின்னை வணங்கிட வந்தேன் கதிர்கொள்வான் முகம்பாட்டு தீசற்றின் பகவானை பிறந்து மூலகம் சென்று மூட்டிகளை கண்டு விளங்கி ஆகாய மார்க்கமாக இந்த மூலகம் வந்து கொண்டிருக்கிற திருவிழோ ஒரு நாளைக்கு ஒரு கழகமாவது செய்யப்பட்டார். எனது சிறசாகப்பட்டது 1000 அப்பேற்பட்ட சாபத்தின்படி கழகம் எங்கே? கழகம் எங்கே என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கழகம் உடைக்க வேண்டும் என்று பார்த்தா யாரை வணங்க வேண்டும்? யாரை வணங்கினால் இந்த கழகம் இந்த இடத்தை சிறப்பாக நடைபெறும் என்றால் கழகத்திற்கும் உலகத்திற்கும் கீர்த்தி அளிக்கக்கூடியவன். உருவாய் அருவாய் உடலாய் கிடதாய் அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருவாய் குமணி என்ற கந்த கடவுளுக்கு சொந்தமான இந்த இடத்திலே அந்த கந்த பெருமானை வணங்கி அவரோடு இணங்கி வழி தேடுவோம் கழகத்திற்கு. நாராயணா எத்தனை பாடலையா எங்கள் முத்துக்குமரனுக்கு, அத்தனை பாடலுக்கும் பெரும்பக்தி சுவையிருக்கு. சித்த குங்கி நித்திட வேடனை நினைத்திடுவோ பக்தி கருள் தரும் பாட முருகனை பாடி பணிந்திடுவோம். பாடலையா எங்கள் முத்துக்குமரனுக்கு, அத்தனை பாடலுக்கும் பெரும் பக்தி சுவை இருக்கு. சித்தமுங்கிடித்திட வேடனை நினைத்திடுவோம் பக்தி கருள் எத்தனை பாடலையா எங்கள் முத்துக்குமரனுக்கு,
முத்துக்குமரனுக்கு அருவம் உருவாகி அனாதியை பலவாய் ஒன்றை நன்றி பிரம்மமாய் என்ற ஜோதி விளம்புவது ஒரு மேனியாகி கருணைக்கு ஒரு முகங்கள் வரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தான் இங்கு உதித்தான் உலகம் என்ற எந்தக்கருடைய வழங்கப்பட்ட போதிலும் கூட பெருமை மிகிடும் இடத்தை பார்க்கின்ற வழிகளை விரமிக்க வேண்டும் என்றவா இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட பெருமை மிகுந்த இடத்தை பார்த்தான் நாம் எப்படியெல்லாம் மாட்டினால் இந்த இடம் சிறக்கும் என்றால் ஆத்தாளை என்கிற விழாம வண்டிகை இடமெல்லாம் பூத்தாளை மாதுளம் மண்டலத்தாளை புவியிடங்க காத்தாளை என்ற ஆதிசக்தி உமை எம்பிகை காஞ்சியிலே காமாட்சியாக காசியிலே விசாலாட்சியாக மதுரை மதியிலே மீனாட்சியாக இப்படி ஊருக்கு ஒரு பெயருடன் இருந்து காரைக்குடியிலே கொப்புட நாயே கொப்புட நாயே ஆகினார் நடிகமுத்து வாரியவனாக இப்படியெல்லாம் நமக்கு அருளாட்சி செய்யும் இந்த ஆத்தாளை வணங்கி பிறகாக வழிதேர்வு உலகத்திற்கு நாராயணன் நகங்க மனசு உனக்கு தாண்டி மகமாயி உன்னு நினைச்சு புட்டா கெடுதலெல்லாம் சுகமாகி மறைகளும் இதை சொல்லுமடி மகமாயி கண்ணில் தொட்டியம் குளம் தெரியுதடி மகமாயி நம யாரும் அழகியான மகமாயி கண்ணினை போல காத்திடுவார் கருமாறி உமையவன் அவனே இமவான் மகனே சமயத்தில் வருபவள் அவனே எங்கள் சமயபுரத்தால் அவனே இசைக்கலையாவும் வந்தருள வேண்டும் என் குலதெய்வமே மகமாயி தஞ்சமென்று உன்னை சரணடைந்தோம் தந்தை முத்துமாரி முந்தை வினைகளை கடைந்தறிவார் தாய் வயதிலே முன்னகை கண்ணி கோடமணி பத்ரகாடி வேண்டுமரம் தருவார் என் தாய் வேக்காட்டு கருவாரி ஆத்தா கருமாரி கண் பார்த்தா போதும் பார்த்தா வினைதீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும் பார்த்தா வினைதீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும் காத்தாகி மகமாகி கருணை தெய்வம் மாகாடி காத்தாகி மகமாகி கருணை தெய்வம் மாகாடி நாட்டமடை வாழும் நாட்டமடை வாழும் எங்க நாயகி யாத்திரை ஆத்தா கருவாரி கண்காட்ட போரும் பார்த்தா விடையீரும் பாவம் என்றால் பறந்தோடும் ஆத்தா கருவாரி கண் பார்த்தா போதும் நிம்மதிக பெருந்திடுவா அந்த கரிவாழ் வரப்பா வந்த வினை தீர்த்திடுவா
உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் முறையிடுவேன் தாயே. எந்த நன்மை அவன் நீ இருக்கு உலகில் வேறு அந்நியரை செஞ்சிடுதல் முறையோ? கண்ணீரை துடைத்து விட ஓடிவாம்மா. காத்திருக்க வைத்திடுதல் முறையோம்மா. இந்த சின்னவனின் குரல் கேட்டு உன்முகத்திருப்பு அம்மா சிரித்தவனை என்னை தினம் அழியனுப்பு. அம்மா 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 இந்த உலகத்தில் என்று சொல்லாதா? இந்த என்னும் என்னவை என்று சொல்லாதா? அமிர்தவல்லியின் பேரு, இளையவளுக்கு சுந்தரவல்லியின் பேரு. இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? பிறந்த உடனே இந்த அவதாரம் தோன்றிய உடனே முருகப்பெருமானை திருமணம் செய்யணுங்கிற எண்ணத்தோடு முருகப்பெருமானை வேண்டி தவம் இருக்கிறாங்க. இந்த மூத்தவர்கள் அமிர்தவல்லி அந்த அம்மா என்ன செய்யும்? எப்பவுமே முருகனை நினைக்க ஒரு பணிவு. நம்ம தான் அவருக்கு எதனாலும் செய்யணும், எந்த வேலையா இருந்தாலும் நம்ம தான் அவருக்கு அது பணிவு இருக்குல்ல, அப்படியானது. சுந்தரவல்லி அப்படி இல்லை, அவர் நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் தான். அப்ப இந்த மூத்த அமிர்தவல்லிக்கு கொடுக்குறாங்க என்ன? இப்பொழுது முருகப்பெருமான் முன்னாடி கொண்டு சொல்றாரு, இப்பொழுது நான் இருவரையுமே திருமணம் செய்து கொள்ள முடியாது. அதற்கான கால நேரம் இருக்கு. அந்த நேரம் வருகின்ற பொழுது தான் திருமணம் செய்து கொள்வதாக கூறுகிறார். அப்படியாக திருமணம் செய்தார். முதல் பெண்ணை அமிர்தவல்லியை தெய்வயானை என்ற பெயரோடு இந்திரன் மகளாக அவதரித்து, யாரோட மகளா? இந்திரனுடைய மகளாக அவதரித்து தெய்வயானை என்ற பெயர் நாமத்தோடு திருப்பரங்குன்றத்தில் மணம் முடிக்கிறார். இளையவள் சுந்தரவல்லி மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும், மகாவிஷ்ணு சிவமுனிவளாகவும் மகாலட்சுமி ஒரு மானாகவும், அப்படி இருவரும் சேர்ந்து ஒரு மானுக்கு பிறந்த மான் போட்ட குட்டி வள்ளி. கதையை சொல்லக்கூடாது நான் நினைப்பேன், இருந்தாலும் உங்க தொந்தரவு தாங்க முடியாது எனக்கு தெரியும். நான் ஒரு பாட்டு கூட நிம்மதியா பாட முடியாது உங்களை வச்சுக்கிட்டு, அதனாலதான் சொல்லிட்டேன். அப்ப மான் போட்ட குட்டி சிவமுனிவனுடைய அருட்பார்வையாலே மான் கருவுற்று அதிலிருந்து பிறந்த பிள்ளை வள்ளி. இப்ப சிவமுனிவனா வந்தது யாரு? யாரும் இல்லாது. இப்ப சிவமுனிவனா வந்தது யாரு? யாரு? வேடுவரா? மகாவிஷ்ணு. மகாலட்சுமி மானூர் கொண்டு வந்தால் ஆக இருவருக்கும் பிறந்த பிள்ளை வள்ளி. அந்த வள்ளியை தான் நம்பிராஜன் காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது எடுத்து வந்து வளர்த்து இப்படி வந்து வளர்ந்து நிக்குது அந்த அம்மா. இவ்வளவு இதுல அந்த போதில் இருந்தாலும் கரெக்டா சொல்லி வச்சீல. நம்ம என்ன சிறக்கணும் இது? நல்லா இருக்குமா? பழசெல்லாம் யாத்து அது நல்லா இருக்காதுன்னு நான் சொல்றேன். அது நல்லா இருக்காதுண்ணே. டேய் இந்தாங்கடா, என்ன நடக்குது? நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அவர் இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டாரு. நீங்க தலையில என்னால அவர் கொடுக்க மாட்டாரு. அந்த கொடுக்குற மோத பார்த்தா தெரியாதா? அவர் கொடுப்பாரு, அவர் மூஞ்ச பாரு. அவருக்கே பத்தாது, கிடைச்சா என்ன கொஞ்சம் தேவையில்லைன்னு தெரியுறாங்க. கையெல்லாம் நடுங்குதியா? இடத்தை பார்க்கின்ற விலைகள் வர்ணிக்க வேண்டும் என்றவா இருந்தாலும் கூட இடத்தை பார்த்தால் நாம் எப்படி எல்லாம் பாடினால் இந்த இடம் சிறக்கும் என்றால் எப்படி பாட வேண்டும்? இறைவன் படைத்த உலகை இதழ் நாம் இதழ் நாடுகிறார். இறைவன் படைத்த